இப்ப சந்தோஷமா? தென் செப்பத இப்ப இந்த மாலி மாவ இந்த அரசாங்கத்துக்கு அனுர அரசாங்கத்துக்கு பென அதாவது தூக்கி போட்டு போட்டு பேசின எங்கட சமூக வீரர்கள் இப்ப சந்தோஷமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அந்த கல்முன் ஹாஸ்பிட்டல் அந்த நர்ஸ்மாருக்கு கொடுத்த தீர்ப்பு என்ன? மினிஸ்டர் அந்த 9 பேருக்கு கொடுத்த சொல்யூஷன் என்ன? இஜாப் போட்டுக்கொண்டு போயலாம் அந்த கல்முன்ன நோர்த் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆகவே அவங்களுக்கு கொடுத்த சொல்யூஷன் என்ன? அதுக்கு அடுத்தாப்புல இருக்கிற அஷ்ரஃப் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கோ. அதுக்கு அடுத்தாப்புல இருக்கிற அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அதுக்கு போங்க. அண்ணா நியம சொல்யூஷன். இப்ப இதை இன்றைக்கு எங்களோட சலாக்கள் எப்படி சரி காண்றாங்க? அந்த டிப்யூட்டி மினிஸ்டர் முனீர் முலஃபர் அவரு மௌலவியா வெளியாவின நலீமியாக்கும் அது ஒரு கேவலம் வெக்கம் என்று அவரு நடந்து கொள்ற முறை அப்பாவித்தனமா, ஏலாத அளவுக்கு இயலாண்மைத்தனமா. என்னையாம் ஒரு பிரச்சனை வராமைக்கத்தானாம் இந்த தீர்ப்பு, இந்த சொல்யூஷன். ஆனா இது தீர்வு அல்ல. அடுத்த எல்லாத்தை விட மோசமான ஒரு வேலை இன்றைக்கு நலிந்த ஜெயதிஷ செல்றார். சர்க்குலரை பத்தி நாங்க ஸ்டடி பண்ணினா, சர்க்குலரை பத்தி අපි சாக்கச்சா கருத் வாடி வேலா ஏ சம்பந்தேன் கதா கருத் அதை பத்தி நாங்க பேசினா வார முடிவுகளை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். செல்லாம் என்ன சொல்றாரு? உங்களுக்கு இஜாப் போடேலா, வேற வேற ஹாஸ்பிட்டல் இப்ப நீங்க போட்டு கொண்டிருக்கிறீங்களே, அவர் சொல்றாரு, செல்லாம சொல்றாரு, சக்கரலேಖನಕ್ಕೆ இல்லாம பிட்ட சமார தன்வல எம் எம் தேவல் வேணவா. அப்ப சர்க்குலருக்கு இல்லாம சலாக்கள் இஜாப் போடுறாங்க. இப்ப நீங்க சொல்றீங்கன்னா நாங்க உட்கார்ந்து பேசுவோம். பேசினா அது புறம் வார விளைவுகளுக்கு நீங்க எல்லாரும் முகம் கொடுக்கணும், வார சொல்யூஷன் ஏற்றுக்கொள்ளணும். என்னை யாருக்கும் இஜாப் போட தர மாட்டோம், அதை நீங்க ஏற்றுக்கொள்ள ரெடி ஆகிக்கணும். செல்லாம செல்றாரு. இப்ப சந்தோஷமா? எங்களுக்கெல்லாம் சோமா? யாருக்கு? நேத்து முந்தநாத்து கூட பேத்து சில எம்பிமாரும் பல எம்பிமாரும் பேத்து விஜித ஹேரத்தோட பேசினாங்களாம். போட்டோ வருது. எங்கிட்ட உங்களுக்கு புதினமான ஒரு ஆசை ஒன்று இருக்குதே அப்பா. சிலவங்களுக்கு இந்த மினிஸ்டர்மாரோட ஒரு அரசியல் தலைவர்களோட போய்த்து ஃபோட்டோ பிடிச்சி அதை இந்த ஃபேஸ்புக்லையும் சோசியல் மீடியாவில் போடுற இந்த அந்த நோய் ஒன்று இருக்குது, சொரிச்சல் ஒன்று இருக்குது. நேற்று அதே மாதிரி விஜித ஹேராத் ஃபாரின் மினிஸ்டரோட போய்த்து பேசினாங்களாம். என்னப்பா நடந்துச்சு? என்ன சொல்யூஷன்? இப்ப இதே முன்னுதாரணம் எடுத்து பெண்டே பாருங்க. இந்த அந்திப்பட கேள்விப்படுறது பொல்காவல் ஹாஸ்பிட்டல் ஒன்றுல டாக்டர் ஒன்று அந்த இஜாபு அபாய போட்டு வந்த பொம்பளைய ட்ரீட் பண்ணலாம் பார்க்கலாம். இஜாபு சரி அபாய சரி கரெக்டாக சென்றாராம். இன்றைக்கு சுட இன்றைக்கு பொல்காவலில் நடந்துக்குது. இப்போ சரியா? இப்போ இதை முன்னுதாரணம் எடுத்துக்கொண்டு, இது முன்னுதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளாக சிங்கத்தார் சொல்றா பூர்வார் தர்ஷா எடுத்துக்கொண்டு இப்போ சில அந்நிய ஸ்கூல், முஸ்லிம் ஸ்கூல் இல்லாத சில நன் முஸ்லிம் ஸ்கூலுக்கு எங்களோட பிள்ளைகள், முஸ்லிம் பிள்ளைகள் இஜாப் போட்டுக்கொண்டு போறாங்க. இஜாபை போட்டுக்கொண்டு பாய் கல்சன் எடுத்துக்கொண்டு நீட்ட கல்சன் எடுத்துக்கொண்டு போறாங்க. இப்போ நாளைக்கு ஒவ்வொரு ஸ்கூலா ஸ்டார்ட் பண்ணினாங்கண்டா, இது உங்களுக்கு உடுக்கேலா, எங்களுடைய ஸ்கூல்ல இது உங்களுக்கு உடுக்கேலா என்று சொன்னா என்ன முடிவு? அப்ப அந்த பிள்ளையில அந்த ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டி கிட்ட இருக்கிற முஸ்லீம் ஸ்கூலுக்கு அனுப்புறியா? அந்த இப்ப போயிட்டு உண்டிக்கிற ஸ்கூலுக்கு அதுல இருந்து நிப்பாட்டி கிட்ட இருக்கிற முஸ்லீம் ஸ்கூலுக்கு அனுப்புறியா?
இதா தீர்வு? நாங்க ஜாதிவாதி இல்ல. අපි ජාතිවාදී නෑ. ජාතිවාදී ඇති කරන්න ඉඩ දෙන්නෙත් නෑ. சர்தார் இப்ப 2.5 வருஷமா அந்த குர்ஆன் கிட்டத்தட்ட 2 வருஷம், அது வந்து 6 மாசம் வேற அங்காமண்ட நுடுங்களே, வேற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நுடுங்களே, அது அந்த 6 மாசத்தை அனுர திசாநாயக்க வந்து 2 வருஷமாவது நாங்க அண்டையிலேருந்து இண்டே வரை காட்டி செல்றோம். இந்த ரிவ்யூ கமிட்டி என்றது ஒரு இத்தோவா வச்சு கூட யூஸ் பண்றாங்க. இது இந்த கவர்மெண்ட் பர்பஸ்ல இந்த குர்ஆனை வெளியிடாம வச்சுக்கிறாங்க. எங்கட இந்த 8 பேரும் அதுல மெயினா இந்த பாருங்க, அர்க்கம் நூர் ஹமீத் அனுர திசாநாயக்கோட தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த மத்ரவிய போதைப் பொருளுக்கு எதிராக அந்த நடவடிக்கைக்கு முன்னுரிமை அளிக்கிறார், முன்னுக்கு நிற்கிறார். ஈகத்தான் ஆகணும் கட்டாயமா. அந்த விஷயத்துல ட்ரக்ஸ் அது இல்லாமக்கிறதுல யார் இருந்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அதுக்கு முன்னுக்கு லீட் பண்ணி ஈக்கணும் கட்டாயமா. அப்ப அதுக்கு முன்னுக்கு போய்த்து அன்ப திசாநாயக்கர் அன்றைக்கு மீட்டிங்ல இருந்து அபிமேமக்கரண்டோன்னு எல்லா மத தலைவரோடு இருந்து பேசுற அர்க்கம் நூர் ஹமீத்துக்கு அந்த இடத்துல வச்சு அன்ப திசாநாயக்க பிரசிடென்ட் ஒரு வார்த்தை தானே ஜனாதிபத்துமா அப்ப குர்ஆனுக்கு ரிலீஸ் கரது என்னகோ 2 வருஷமா செய்யாம இன்னும் வரக்காட்டி நடக்கல. இதே நலிந்த ஜாதி சத்தான் இப்ப 1 மாசத்துக்கு முந்தி சொன்னார், 2 மாசத்துக்கு முந்தி சொன்னார், ரிவ்யூ கமிட்டி கொடுத்த லெட்டர் இல்ல, உள்ளுக்கு வேற பிரச்சனை இருக்குது, மமேக்க புத்த சாசன அமாத்தியாங் செங் ஆல இலக்கியன்னாங்க. இண்டை வரக்காடி செல்லல, இண்டை வரக்காடி செல்லல, கேட்கையும் ஒத்துரும் இல்லை. நாங்கள் சமுதாயம் அந்த மாய் இன்றைக்கு எங்களோட முஸ்லிம் சமுதாயம் நாங்கள் இன்றைக்கு பலகீனமான ஒரு அடிமைத்தனமான ஒரு சமூகமா நாங்கள் மாறிக்கொண்டு ஈக்கிற உரிமைகளையும் இல்லாமல் கொண்டு ஈக்கிறோம். அப்படி இருக்கோல எங்களோட மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் உடுங்களே, மத தலைவர்கள் அப்பா இப்போ நேற்று முதல் ரிசி முஃப்தி அவங்க ஷேக் ரிசி முஃப்தி அவங்க ஏசிஜிஏ தலைவர் அவர்கள் அந்த ஒரு தஹசீல் மദ്രസാல மாணவர் வெளியாகிற அந்த கிராஜுவேஷன் அந்த தஹசீல்ல போய் பேசுறாரு. என்ன இன்னும் வரக்காட்டி நல்வாழ்வு நல்லிணக்கம் எங்களோட ஜமியத்துல் உலமா 2016 புக் அடிச்சோம், அதை வாசிங்க. அந்த புள்ளேன்னா நீங்கள் தான் இன்றைக்கு சமூகத்துல வார எந்த பிரச்சனைக்கு முன்னுக்கு வந்து பேசுறீங்க இல்ல. அந்த எதிர்காலத்துல தலைவர்களா வரக்கூடிய அந்த மௌலவிமார் இப்ப இருக்கிற அந்த மദ്രസാலிருந்து வெளியாக அந்த மௌலவிமார் தான் அடுத்த ஜெனரேஷன். அவங்களுக்காவது அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும். எங்களோட சமூகத்துக்கு ஒரு அநீதி நடந்தா அதுக்கு நாங்க எலும்பி நிற்கணும், முன்னுக்கு நின்று எலும்பி நிற்கணும் என்று அந்த மாதிரி அவங்கள முறால கொடுத்து பேசுறத விட்டு போட்டு நல்லிணக்கம் சகவாழ்வு நான் புக் அடிச்சிக்கிறோம், அந்த புக்கை வாசிங்க. என்ன ஹசரத், உங்களுக்கு தான் பிரச்சனைக்கு மடியில கனமீக்குது, வழியில பயமீக்குது. மடியில கனமீக்குது, ஆகவே வழியில பயமீக்குது. அந்த புள்ளையிலையாவது நல்ல நல்ல தர்பியத்தை கொடுத்து நல்ல விஷயங்களை சொல்லி நாளைக்கு சமூக பிரச்சனைகள் அந்த பிள்ளைகளாவது முன்னுக்கு நின்று பேசுகிறோமாயா அந்த பிள்ளையில நாங்கள் அந்த கிராஜுவேஷன் அந்த தவசில் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லி அனுப்பணும். அதையும் இல்லாமல் நீங்களும் செய்யாமல் தானும் கெட்டு மற்றவங்களையும் கெடுக்கிற மாதிரி தான் அந்த பேச்சை நாங்கள் பார்த்தோம். இஸ்லாமிக் ஃபினான்ஸ்ன்றீங்க, அதுன்றீங்க இதுன்றீங்க, ரைட் ஓகே, ஹலால் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துன்னு சொல்கிறீங்க ஓகே. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சரியான தர்பியத் அது இல்லை. இன்ஷா அல்லாஹ் என்னென்னமெல்லாம் உங்களோட சமூகத்தில் நடக்க போகுதுன்னு தெரியா விழுத்திருந்து நாங்கள் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.